ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் கிராமர் சொல்லிக் கொடுக்கும்போது எந்த மாதிரியான ஆர்டரில் சொல்லிக் கொடுக்கணும், கிளாஸ் 1ல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிராமர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆர்டரில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அண்ட் அந்த ஆர்டரில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது நவுன்ஸ். அண்ட் நவுன்ஸ் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நவுன்ஸ் அப்படின்னும் போது நேமிங் வேர்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஒரு நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் அனிமல் ஆர் திங் ஆர் பிளேசஸ் இதெல்லாமே நம்ம நவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நவுன் அப்படின்னாலே நேமிங் வேர்ட்ஸுங்கிறத குழந்தைங்க நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அண்ட் இதில் இருந்து நம்ம எப்படி காமன் நவுனையும் ப்ராப்பர் நவுனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதையும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே நேம்ஸ் இருக்குது. அதாவது சலீம் அண்ட் தீபக் வாக் இன் த woods, they see a parrot and a rabbit in the woods. ஸோ இங்கே நேம்ஸ் இருக்குது. அதாவது சலீம், தீபக், woods, parrot, rabbit இதெல்லாமே நேமிங் வேர்ட்ஸ். இதெல்லாமே தான் நம்ம நவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த நவுன்ஸில் இங்கே உள்ள இந்த நேமிங் வேர்ட்ஸ்லேயே இதெல்லாம் வந்து காமனான நவுன், இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதே நீங்கள் இந்த ஸ்டேஜில் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது பேரட், ரேபிட், வூட்ஸ் ஆர் காமன் நவுன்ஸ். இதெல்லாமே காமனான நேம்ஸ். அண்ட் இதுலேயே வந்து நமக்கு சலீம் அண்ட் தீபக் ஆர் ஸ்பெஷல் நேம்ஸ் வி கிவ் டு பீப்புள். ஸோ பீப்புளை ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வச்சு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் நேம்ஸை தான் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நேமிங் வேர்ட்ஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமை வச்சு சொல்கிறது எல்லாமே நமக்கு ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காமன் நவுன் அப்படின்னும் போது சோப்ங்கிறது காமன் நவுன். அண்ட் அந்த சோப்லேயே நமக்கு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது, அந்த வெரைட்டி நேம்ஸை நம்ம சொல்கிறது தான் வந்து ப்ராப்பர் நவுன். ஸோ சோப்புங்கிறது காமனாக சோப், எல்லாமே சோப்பு தான். அந்த சோப்லேயே அந்த சோப்போட நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது நமக்கு ப்ராப்பர் நவுன். ஸோ சிட்டி அப்படின்னும் போது சிட்டிஸ்ன்னு நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக அது காமனாக சிட்டின்னு சொல்கிறோம். அந்த சிட்டிஸ்லேயே சிட்டியோட நேமை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர் நவுன். கொச்சி, சென்னை இந்த மாதிரி சிட்டிஸோட நேமை சொல்கிறது எல்லாமே ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் அங்கிள்னால் நிறைய அங்கிள் இருக்காங்க. ஸோ அங்கிள்லேயே வந்து அங்கிளோட நேமை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ப்ராப்பர் நவுன். குமார், ராஜா இந்த மாதிரி நேமை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எல்லாமே ப்ராப்பர் நவுன். அண்ட் அங்கிள் அப்படின்னும் போது அது ஒரு காமன் நவுன். நெக்ஸ்ட்டு கேட் ஒரு அனிமல். ஸோ கேட்டில் காமனாக கேட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் அந்த கேட்டோட நேமை ஸ்பெசிஃபிக்காக டாமி அப்படின்னு சொல்லும்போது அந்த நேம்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பென்சில், ஸ்பேரோ, பெயிண்டர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரேண்டமாக கொடுத்துட்டு இதில் எது காமன் எது ப்ராப்பர்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ பென்சில்ங்கிறது காமனான நவுன். பென்சில்லே நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. அண்ட் அந்த வெரைட்டியோட நேம்ஸை சொல்லும்போது தான் அது ப்ராப்பர் நவுன். பென்சில் அப்படின்னும் போது அது காமன் நவுன். ஸோ ஸ்பேரோங்கிறது காமன் நவுன், பெயிண்டர் காமன் நவுன், ராகுல்ங்கிறது ஒரு பர்சனுடைய நேம், ஸோ அது ப்ராப்பர் நவுன். பஞ்சாப்ங்கிறது ஒரு சிட்டியோட நேம், ஸோ அது ப்ராப்பர் நவுன். கிசான் நேம், ஸோ ப்ராப்பர் நவுன். பிரெட் காமன் நேம், ஸோ காமன் நவுன். அமுல் ஒரு பிராண்ட் நேம், ஸோ அது ப்ராப்பர் நவுன். சென்னை சிட்டி நேம், ஸோ ப்ராப்பர் நவுன். அண்ட் ஒன்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எப்படி கொடுக்கலான்னா, அந்த ப்ராப்பர் நவுனை எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறது. அதாவது காமன் நவுன் கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர் நவுன் எழுத. இப்போ டாகுங்கிறது காமன் நவுன்னா டாகுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், அதுதான் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன். ஷாம்பூங்கிறது காமன் நவுன்னா ஷாம்பூவில் என்னென்ன ஷாம்பூ நேம்ஸ் இருக்கோ அதெல்லாமே நமக்கு ப்ராப்பர் நவுன். இப்போ கேர்ளோட நேம், பிஸ்கெட்டோட நேம். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே காமனான நவுன்ஸாக கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு ப்ராப்பர் நவுன்ஸ் எழுத சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும். அதாவது காமன் நவுன்ஸ்னால் என்ன, ப்ராப்பர் நவுன்ஸ்னால் என்னங்கிறத இந்த மாதிரி எக்ஸசைஸோடு பண்ணும்போது அவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது இந்த காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா, நமக்கு காமன் நவுன்ஸுங்கிறது காமனான நேம்ஸ் அண்ட் அந்த ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்பெஷல் நேம்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னும் போது அந்த நேம்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் பிகின் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்பெஷல் நேம்ஸ், அப்போ அது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம யூஸ்வலாகவே நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் அண்ட் டேஸ் எல்லாம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டு தான் அதை எழுத சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மந்த்ஸு, டேஸு, சிட்டிஸ் நேமு, பர்சன்ஸோட நேம் இதெல்லாமே எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போட்டு எழுத சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் நேம்ஸ் அண்ட் அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோட இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸோடு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சிட்டிங்கிறது காமன் நவுன் அண்ட் சிட்டிலேயே வந்து ஸ்பெசிஃபிக்கான நேம் மும்பை, சிட்டியோட நேம் மும்பை.
அண்ட் எம் வந்து நமக்கு இங்கே கேபிட்டலில் இருக்குது. ஸோ டாலில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டாலை சொல்கிறோம்? பார்பி. ஸோ பார்பியில் பி வந்து கேபிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் நமக்கு நிறைய மந்த்ஸ் இருக்குது. அந்த மந்த்ஸில் எந்த மந்த் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அதுதான் வந்து நமக்கு இங்கே ப்ராப்பர் நவுன். ஸோ எம் கேபிட்டல். மே. கேர்ளில் எந்த கேர்ள்? சூசன். எஸ் கேபிட்டல். நேம் ஆஃப் அ பர்சன் எப்பவுமே நம்ம கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி தான் பிளேஸ், மந்த்ஸ், டேஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் மேனில் யார், எந்த மேனை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்? மிஸ்டர் ரோஷன். ஸோ அந்த பர்சனை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எல்லாமே நமக்கு இங்கே ப்ராப்பர் நவுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களால அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இதை மாதிரி சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.